உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தற்கொலைக்கு முயற்சி பண்ணவங்க உயிர் பொழைச்சாலும் இவர் பண்ண தப்பு தான். என்னது? என் அப்பா என்ன அடிச்சாரா? யார் சொன்னது? அவர் என்ன அடிக்கவே இல்லையே. ஐயோ, என்னமா சொல்றா? என்னம்மா சொல்ற? அடிக்கலையா? ஆமா சார், எங்க அப்பா என்ன அடிக்கவே இல்ல. உன்னை உங்க அப்பா அடிச்சதா உங்க அம்மாவே சொன்னாங்களேம்மா. அவங்க ஏதாவது தெரியாம சொல்லிருப்பாங்க சார். நானும் எங்க அப்பாவும் ரூம்ல தனியா தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க ஏதோ குழப்பத்துல சொல்லிருக்காங்க. ஏமா, உங்க புருஷன் உங்க பொண்ணு அடிச்சதா நீங்க தானமா சொன்னீங்க. இப்போ உங்க பொண்ணு இல்லன்னு சொல்லுது. அது ஒண்ணும் இல்ல சார். நான் ரூமை விட்டு வெளியே வந்ததும் நேரா ஆத்துல போய் குதிச்சிட்டேனா, உடனே எங்க அம்மா நான் எங்க அப்பா அடிச்சுதான் ஆத்துல குதிச்சிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. என்னடி இவ புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. வானதி, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, உனக்கு எதுவும் தெரியாது. நீ கொஞ்சம் பேசாம இருமா. ஏமா, உன்னை உங்க அப்பா அடிச்சிட்டதுனாலதான் நீ தண்ணியில குதிச்சிட்டேன்னு இம்புட்டு நேரமா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா உங்க அப்பா அடிக்கவே இல்லைங்கிற? ஒண்ணும் இல்லாத விஷயத்த கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு பேசுறதானே ஊர் வழக்கம். அப்படிதான் இதுவும். ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இவ நம்மள பத்தி இப்படி குறை சொல்றா? இவளுக்காக தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, பாத்தியா எப்படி பேசுறான்னு? சரிம்மா, அப்ப நீ எதுக்காக ஆத்துல குதிச்ச? அது எங்க அப்பாவுக்கும் எனக்கும் வாய் தகராறு. நான் சொல்றத எங்க அப்பா கேக்கல, எங்க அப்பா சொல்றத நானும் கேக்கல. ஒரு கோவத்துல போய் ஆத்துல குதிச்சிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் இடையில அப்படி என்னதான் பிரச்சனை? சார், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில 1000 இருக்கும். அதெல்லாம் வெளியில சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல சார். எங்க அப்பா என்ன அடிக்கல நானே சொல்லிட்டேன்ல. அதனால எங்க அப்பா முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், விலங்க ரிமூவ் பண்ணுங்க. சாரி சார். கான்ஸ்டபிள், வாங்க போலாம். ஓகே சார், போங்க. நான் பண்ண எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்ததுதான். என் மேல உள்ள அக்கறையில தான் இங்க இருந்த எல்லாருமே அப்படி பேசுறாங்க. அதனால இங்க நடந்த எல்லாமே மறந்துருங்க. நீ நல்லபடியா வந்துடலாமா, அது போதும். அப்புறம் நீங்க எல்லாருமே எங்க அப்பாவை தப்பாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என் அப்பாவோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றதுதான். அதனால எங்க அப்பா ஆசைப்படியே அவருக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மா, கண்டிப்பா அக்காக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஒண்ணு, நீ சொல்ற மாதிரி உங்க அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்லன்னா பேய் பிடிச்சிருக்கணும். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதும் முதல்ல மந்திரிக்கணும் அவளுக்கு. மாமா, நாளைக்கு மறுநாளே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணதெல்லாம் தப்புதான். நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, ஆனா நீ இப்ப சொல்லிதான் வரதன் குணமே எனக்கு தெரிஞ்சது. இத்தனை நாளா நான் அவனை நினைச்சிட்டு இருந்தே வேற மாதிரி. அவன் ஒரு முரடனா இருக்கிறதுனால அவன் நல்ல குணமே எங்களுக்கு தெரியாம போச்சுமா. ஆனா ஒரு நல்ல அப்பனா, பிள்ளைங்க மேல ரொம்ப பாச உள்ளவனா இருக்கான்னு இப்பதாம்மா புரிஞ்சுது. வரதா, வானதியை காணுங்கிற பதட்டத்துல தான் போலீஸை வர வச்சிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. வானதியும் பத்திரமா திரும்பி வந்துட்டா. போய் நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னபடி நாளை மறுநாள் கல்யாணம் நடக்கும். நாளை காலைல பந்தக்கால ஊனிடலாம், சாயந்தரம் வரவேற்பு, மறுநாள் கல்யாணம். என்ன வருதா? சரி, எதுக்கு எல்லாம் இங்க நிக்கிறீங்க? கல்யாணத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாங்க போலாம். சரிங்க அண்ணே. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, ஒரே குழப்பமா இருக்குண்ணே. என்னடா குழப்பம்? வானதி அண்ணி உன்கிட்ட நீ என் மனசுல இல்ல, நான் உன்னை விரும்பல, என் கையில நிச்சயத்துக்கு மோதிரம் போடாதன்னு சொன்னதுனால தானே நீ மோதிரம் போடலன்னு என்கிட்ட சொன்ன. அப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே அவங்க நினைக்கணும். ஆனா அவங்களே சபையில வந்து இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. அதுதான்டா எனக்கும் புரியல.
என்ன வேணான்னு சொன்ன பொண்ணு இதுக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லணும்? ஒருவேளை அவ அப்பாவுக்காக சொல்லியிருப்பாளோ? அண்ணே, அவங்க அப்பாவுக்காக சொல்லுதுன்னா அப்போ உன்னை எதுக்காக வேணாம்னு சொல்லணும்? ஆமாண்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, வானதி அண்ணி விஷயத்தை விடுன. ஓ முடிவு என்ன? வானதி அண்ணி முகத்தை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருந்ததை அழிச்சிட்ட. ஆனா கல்யாணத்தை நிறுத்தவும் எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கியே. டேய், இந்த கல்யாணம் நான் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லடா. அருள் நந்தினி வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. வானதி அருளை காதலிக்கிறா. ஆனா அருள் வானதியை காதலிக்கிறானான்னு தெரியலையே. இந்த விஷயம்லாம் நந்தினிக்கு தெரிஞ்சா அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதிடா, வானதி விருப்பத்துக்கு மாறா நான் அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்ன நீ அப்படி செஞ்சா ஒன்னெல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க. வேணான்னு சொல்றது வானதி அண்ணி தானே. அப்ப அவங்களையே கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. டேய், என்ன தப்பா நினைச்சா பரவாயில்லடா. வானதி ஒரு பொம்பளை புள்ள. அவ கல்யாணத்தை நிறுத்தினா அவ பேர் கெட்டு போயிடாதா? ஊருக்கு முன்னாடி ஒரு பொம்பளை புள்ள அவமானப்படுறது அவ வாழ்க்கையை அழிச்சிடும். அதுக்கு நானே அவமானப்பட்டுப்பேன். ஒன்னும் தப்பு இல்லை. போன அண்ணே, அண்ணியே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. எங்க நீங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேனே. நல்ல வேலை, உங்க பொண்ணு திரும்பி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்திருச்சு. நான் கூட நீங்க நடந்துக்கிறத வச்சு கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த முரட்டு மனசுக்குள்ளேயும் கல்லுக்குள் ஈர மாதிரி ஒரு பாசமான அப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு உங்க பொண்ணு சொல்லும் போது தானே எனக்கே தெரியுது. ஏய், நீ வேற சும்மாறா. அவன் ஏன் இப்படி சொன்னாடு எனக்கு ஒண்ணு புரியலடா. ஏன்னா இப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி உங்க பொண்ணு நல்ல விதமா தானே சொல்லுச்சு. டேய், ஆனா இது வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டே இல்லடா. நீ எத்தலாம் அவளை அந்த அடி அடிச்சிருக்கேன். அதனால அவன் ஆத்துல போய் குதிச்சா. ஆனா இப்ப அவ என்னை நல்ல அப்பன்னு சொல்றாளே, அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பந்தக்கால் நட்டுருவாங்க. அப்புறமா தாலி பூஜை, சாயந்தரம் வரவேற்பு, நாளைக்கு காலையில கல்யாணம். அருளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. அதான் அந்த சாமியார் சொன்னாருல்ல, யாரு பொறுப்போ அவங்களே தூக்கி சமப்பாங்கன்னு. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அருளோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வருவா. கண்டிப்பா அவனோட உயிரை காப்பாத்துவா. அவளதான் அருள் கல்யாணம் பண்ணிப்பான். அதனால பொறுமையா இருங்க. சரிங்க அண்ணி. ஒருவேளை அப்படி வராம போயிட்டா என்ன பண்றது அண்ணி? கண்டிப்பா வருவா. இது வரைக்கும் அந்த சித்தர் சொன்ன மாதிரியே நடந்துச்சுல்ல, இனிமேலும் அவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். நம்புவோம் தம்பி, தைரியமா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.